கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேர்ட்ஸ் ஆஃப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இப்போது எண்ணாகமம் புத்தகம் 17வது அதிகாரத்தை குறித்து பார்க்கலாம். இந்த 17வது அதிகாரத்தில் 13 வசனங்கள் உள்ளன. வசனங்களில் உள்ள வார்த்தைகளின் அடிப்படையில் இந்த 17வது அதிகாரம் எண்ணாகமம் புத்தகத்தில் சிறிய அதிகாரமாக கருதப்படுகிறது. கடந்த 16வது அதிகாரத்தில் கோராகும் அவன் கூட்டத்தாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி எதிர்த்து நின்ற காரியங்களையும், இஸ்ரவேல் சபையார் அனைவருமாக சேர்ந்து கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்கிற காரியங்களையும் கர்த்தர் கேட்டிருந்தார். அந்த முறுமுறுப்புகளை எவ்வாறு தடை செய்யலாம், எவ்வாறு நிறுத்தலாம், எவ்வாறு இஸ்ரவேல் புத்திரரிடத்திலிருந்து எடுத்து போடலாம் என்பதற்காக கர்த்தர் செய்கிற காரியங்கள் இந்த அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆரோனின் கோல் துளிர்த்தல். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. அந்த 12 வம்சத்திலிருந்தும் ஒவ்வொரு பிரபுவிடத்துல ஒவ்வொரு கோலை வாங்கி 12 கோல் அவனவன் கோல்ல அவனவன் பேரை எழுதணும். இந்த பிரபு யாருன்னு பார்த்தா 1வது அதிகாரம் 4வது வசனத்துல, ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு மனிதன் உங்களோட இருப்பானாக, அவன் தன் பிதாக்களின் வம்சத்துக்கு தலைவனாயிருக்க வேண்டும். லேவியனுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுத கடவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். லேவியனுடைய கோல்ல ஆரோனுடைய பேரை எழுதணும். அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சாட்சி பெட்டியில வச்சாங்கன்னு பார்த்தா, யாத்திராகமம் 16:34ல கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே அது காக்கப்படும்படி, அதுன்னா மன்னா காக்கப்படும்படி ஆரோன் அதை சாட்சி சந்நிதியில் வைத்தான். யாத்திராகமம் 25:22ல கிருபாசனத்தை பெட்டியின் மீதில் வைத்து பெட்டிக்குள்ளே நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை வைப்பாயாக. மன்னாவும் வைத்தாங்க, சாட்சி பிரமாணமாகிய நியாய பிரமாணத்தையும் வைத்ததாக நம்ம யாத்ராகமத்துல படித்திருக்கோம். இப்போ இந்த கோல்களை கொண்டு அந்த 12 கோல்கள் பிளஸ் ஆரோனின் கோலை கொண்டு சாட்சி பெட்டிக்கு முன்ன வைக்கிறாங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். இந்த கோல் துளிர்க்கும், யாருக்கு கோல் துளிர்க்குதோ அதை பார்த்தோன்னா நான் தெரிந்து கொள்ளுகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் புரிந்து கொள்வாங்க, அறிந்து கொள்வாங்க. அப்ப அவங்க இனி இவர்களுக்கு விரோதமா முறுமுறுக்க மாட்டாங்க, அந்த முறுமுறுப்பை நான் ஒழிய பண்ணிடுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும் அவர்களுடைய கோல்களுடனே இருந்தது. அந்த 12 கோல்களுடனே ஆரோனின் கோலும் இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அடுத்த நாள் மோசே அந்த சாட்சியின் கூடாரத்துக்குள்ள போய் பார்த்தபோது, பிரவேசித்த போது லேவியின் குடும்பத்தாருக்குள்ள அந்த ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. துளிர்த்தது மட்டும் இல்ல, பூ பூத்து வாதுமை பழங்களையும் கொடுத்திருந்தது. அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்த அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தான். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். எல்லாரும் இப்ப பாக்குறாங்க, ஆரோனின் கோல் மட்டும் துளிர்த்து பூ பூத்து பழங்களை கொடுத்திருக்குது. மற்றவங்க கோலெல்லாம் சும்மா கோலாவே இருக்குது. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். இப்ப இந்த ஆரோனுடைய கோல் துளிர்த்த கோல கர்த்தர் திரும்பவுமாக சாட்சி பெட்டியில கொண்டு வைக்க சொல்றாரு. அப்ப முன்னாடி மன்னா வச்சாங்க, சாட்சியின் புஸ்தகம், நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வைத்தாங்க. இப்ப ஆரோனுடைய துளிர்த்த கோலை கொண்டு வைக்கிறாங்க. இத பாக்குறப்போ அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஊழியக்காரருக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணலாம். அப்போ அவங்க அவங்க முறுமுறுக்காம இருந்தா சாக மாட்டார்கள். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே மோசே செய்தான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் மோசேயை நோக்கி, இதோ செத்து அழிந்து போகிறோம், நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம்.
கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் சாகிறான். நாங்கள் எல்லாரும் செத்துதான் தீருமோ என்றார்கள். கர்த்தர் ஆல்ரெடி அந்த பணிவிடை வேலைகள் எல்லாமே ஒன்லி லேவி புத்திரருக்கு தான் கொடுத்திருந்தாரு. அதுலயும் முக்கியமா பரிசுத்தமான காரியங்களை சுமக்கிறதுக்கு கோகாத்தியருக்கு மட்டும்தான். அவர் கூட அந்த கோகாத்தியர் புத்திரர் கூட அந்த சாட்சியின் பெட்டிக்குள்ள எல்லாம் பார்க்கக்கூடாது. அதை மூடுறது ஆரோனும் அவன் குமாரர்களும் தான். அந்த மாதிரி பரிசுத்தமா இருக்கணும்னு கர்த்தர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த ஜனங்கள் இப்ப சொல்றாங்க, நாங்க எல்லாரும் செத்துத்தான் தீரணுமா? அவங்க மனம் திரும்பணும்னு அவங்க நினைக்கல. இந்த மாதிரி பேசுறாங்க. 1:51ல வாசஸ்தலம் புறப்படும்போது லேவியர் அதை இறக்கி வைத்து அது ஸ்தாபனம் பண்ணப்படும்போது லேவியர் அதை எடுத்து நிறுத்த கடவர்கள். அந்நியன் அதற்கு சமீபத்தில் வந்தால் கொலை செய்யப்பட கடவன். அந்நியன் யாரும் அதுல வரக்கூடாதுன்னு ஆல்ரெடி கர்த்தர் சொல்லிட்டாரு. மீண்டும் இந்த ஜனங்கள் அவர்கள் மனம் திரும்பாம அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா முறுமுறுக்கிற காரணத்தினால அவங்க சாகிறத உணராம திரும்பவும் இந்த மாதிரி அவங்க பேசுறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணும்படிக்கும் துளிர்த்த ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டும் அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வைன்னு சொல்லிட்டு கர்த்தர் மோசேட்ட சொன்னாரு. அவனா அதை திரும்பவும் கொண்டு போய் அந்த ஆரோனுடைய துளிர்த்த கோலை சாட்சி பெட்டியின் முன்னே வைத்தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து நம்மையும் அநேகருக்கு சாட்சியாக ஒரு துளிர்க்கிற ஜனங்களாக மற்றவர்களை துளிர்விட்டு எழும்ப பண்ணுகிற ஜனங்களாக வைப்பாராக. ஆமேன்.